ஹலோ கைஸ், பேய் தேட போயிட்டுருக்கோம். நாங்கள் தான் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேய் நிற்கிது. ஹலோ மை டியர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த விளாக் நீங்கள் ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தில் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் ஷட்டில் விளாடுவோம். இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் ஷட்டில் விளாட போகலை. அதனால் பிளான் பண்ணி இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கோஸ்ட் விளாக் ஒன்று போடுவோம் குட்டியா அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு போய் டீயை போட்டு ஒரு பப்ஸை போட்டு கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ கைஸ், பேய் தேட போயிட்டுருக்கோம். நாங்கள் இதுதான் கோட்டைக்கரடு பாருங்கள், மேலே இங்கே தான் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ, செருப்பு நானும் இந்த செருப்பு தான் போட்டு வந்திருக்கேன். தண்ணி இல்லாத இடத்துக்கு போகலாம், போங்க. பாம்புலாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்கும். ஐயோ, பார்த்து இங்க பாருங்க, ஒரு பேய் நிக்குது. கண்ணு விளக்கிட்டு இருக்காது காலையில் 6 மணிக்கு. ஜெகதீஷ், நீ லைட் ஆஃப் பண்ணுறோம். பேட்டரி இருக்குல்ல லைட்டில், சரி லைட்டில் நாங்கள் அடிக்குது. பெரிய பசங்க தான் அடிக்குது. காய்ஸ், நம்ம இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேய் தேடி வந்திருக்கோம். ஆற்றுல பாக்கெட் இருக்குதான்னு கேட்டுருக்கான். செருப்பு விட்டுட்டே போயிடலாம் சொன்ன மாதிரி. அரை கழிச்சு பாக்கெட் வந்துருச்சு. புரிஞ்சுக்கிட்டாங்களா? எங்கே இருக்கு போட் எடுத்தாச்சு. நம்ம ஒரு திகிலான பயணம். செருப்பு விட்டுறலாம். எங்கே போயிட்டீங்க? முல்லை அங்கே போயிடலாம். இல்லைண்ணா, மழை தூருது. மழைடா, மழை தூருது. போன எடுத்து அது என்னது பழமா? மாம்பழம். வாட்டர் சைடிஸ். அட, சட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் விடு. அங்கே அவனுக்கு லைட் அடிங்க, வீடியோவில் கேப்சர் பண்ணுவோம். எப்போ வேறு வருது. முல்லை ஓட்டிடுவியா? நான் ஓட்டா இல்லைக்கா, கேப்டன். நில்லு பண்ண முல்லை எல்லாம் கேப்டன் தான் கூப்பிடணும். அட, செருப்பு வேறு தொட்டே வந்துட்டேன் நான். முல்லை உள்ள போடுங்க செருப்பு. ஒரு செருப்பு தானே தலைக்கு வச்சுப்பியா? தலைக்கு செருப்பு கூட வச்சுப்பேன். வெயிட் அதிகம்டா. ஏறப்போகுது. நீங்க வந்து துணை கேப்டனா? ஓகே, வெயிட் எல்லாம் நாங்க 4 பேர். நீ அந்த பக்கம் போடா. 4 பேர் உட்காந்துக்கிறீங்க ஒரே இடத்துல. நான் சென்டர்ல வந்துட்டேன். என்ன கூட வெயிட்டுங்கிறா? நான் தானே வெயிட். வெயிட்டுங்கிறான். நான் வெயிட். நான் சென்டர்ல வந்துட்டேன். உள்ள இறங்குது. இப்போ கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணுங்க. போட்டு தான் இதாயிரம் போகுது. லைட் ஆஃப் பளிச்சின்னு இருக்குது. நின்ன இடத்துல நிக்குது. போகுதுடா, மெதுவாக தானே போவோம். ஏன்னா துருப்பு சின்னதுண்ணா. வெயிட் வேற பளிச்சின்னு இருக்கா? செம்மையாகிற. பக்கத்துல தான் பாருங்கண்ணா. ஒரு சைடு பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் மாதிரியே இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது. எந்த இடத்துல கேடுச்சு? பின்னாடிங்கிறா. அப்புறம் ஆனால் அது சரிண்ணா, கரையில் இருக்கிறனா எந்த உள்ளடா? நடுவில் மேலே. மேலே கேட்டதுக்கு பயந்துக்கிட்டீங்களா? இருக்கா? பாய்ச்சல்லாம் 5 டைம் ஒன்று போயிட்டான். சத்தியமா கொலு சவுண்டா இருக்கு. வேற எந்த பூச்சி கத்துற சவுண்டா இருக்கணும். பூச்சி இல்ல, அது செடி ஒண்ணுக்கும். என்ன செடி? வாரமா போகுது. நான் பாருண்ணா சங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. தெரிய மாட்டேங்கிறேன். அப்படியா? அதுவா? வந்ததில்ல நீங்க? இல்லைண்ணா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். நீ இல்லை தான் அவங்க ஈவிலின்கள்லாம் தெரியாது. கம்பம் இருக்குமே என்னடா? பெரிய டான்ஸ் பெரிய கம்பத்துக்கு அடியில் காங்கிரீட் வரும்ல, அது காங்கிரீட். என்ன? ஓ, இந்த இது அந்த பெரிய பெரிய டவர் அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டோம்.
வீடியோ எடுத்துட்டு ஏன்னா அழுகுற யாரும் எல்லாம் அடிச்சு விட்டுன தண்ணியை பயத்தில் நினைச்சேன் வந்து எடுத்ததுக்கு மாதிரி யாரோ தூக்கம் இல்லை வண்டி இது காணா இங்கே நின்று தண்ணியில் அப்புறம் எத்தோடு தெரியுறேன் இவனுங்க இது என்ன டிஎம்கே ஐடி தான் சூப்பராக வேலை செய்கிறானுங்க. எங்க வேலை செய்யறாங்க? மேலே ஏறுமா? எப்படி போமா தலைமை நம்மளுக்கு தெரியாது. நினச்சிட்டு போமாண்ணா எங்கண்ணா இருக்குது மழை அப்படி வா வச்சிருப்பாங்களா கேம்ப் அடிச்சு படுத்துருப்பாங்க. ஊர் போட்டா சுற்றி இருக்கிறாங்க. நான் கேம்ப் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம்டா. ஏகப்பட்ட இந்த சைடு வேணாம். இந்த சைடு கூட சுடுகாடாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் கருத்து தான் இருக்கும். ஒரு நாள் ஆற்றுலேருந்து பார்த்துருவோமா? போகணா. நான் இது நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு ஒரு பரோட்டெலாம் கட்டிட்டு போயிடணும். ஒரு 2 வருஷம் இருக்கும். ஆளுக்கு 4 புரோட்டா, அப்புறம் சிக்கன் வந்து 3 கிலோ, 4 பேர் பசங்க. ஒருத்தங்க நானும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கண்ணேன். அப்புறம் கல்லுலேயே தான் 3 கொலை இறங்குதுங்களாம். நாங்கள் 2 பேர். அப்புறம் இந்த இன்னொருத்தங்க சாம்பலியில் கடை வச்சிருக்காங்க. அவன் பொட்டினரிக்கார ஆம்புலன்ஸ் டிரைவரு. கறி எடுத்துக்கிட்டு ஆற்றுலேயே சின்ன ஸ்டவ்வு சமைச்சு புரோட்டா வந்து அப்போ வந்து 15 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா தானே ஒரு கடையில். அங்கே மணி மெஸ்ஸில் 4 கையில் பிச்சா வந்துடும். 4 பீஸ் தான் வருது. நாங்கள் போய் எடுத்து சாப்பிட்டு பாய் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிறோம். இது 4-5 மணிக்கு வந்தோம். அப்படி போகணும் ஒரு நாள். வேறு மூத்திரம் போகுது. என்னடா தங்க மூத்திரமான ஒரு யாரும் வரமாட்டானுங்க. வருவா முல்லையே வந்துடுவான்னு நினைக்கிறேன்.